வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பேரிடர்களை விரைவாக எதிர்கொள்வதற்காக இந்தியா உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடனான தனது எல்லை தகராறுகள் மற்றும் பிற தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்ப்பதற்கு அது தனியாக இருக்க வேண்டும் என்பதை நாடு உணர்ந்துள்ளது. எனவே இராணுவ திறன் அதன் முதன்மையான மையமாக இருக்க வேண்டும். ஆயுதப்படைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் உள்நாட்டு தொழிற்சாலையை ஊக்குவிக்கும் சுயசார்பு கொள்கையினை அரசாங்கம் தொடர்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, எளிதாக இராணுவ வர்த்தகம் செய்வது, முக்கியமான தொழில்நுட்பங்களை மாற்றுவதற்கான மூலோபாய கூட்டாண்மைகள், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. MiG-21 மற்றும் MiG-27 விமானங்கள் படிப்படியாக வெளியேற்றப்பட்டதால் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் 42 படைப்பிரிவுகளின் அங்கீகரிக்கப்பட்ட வலிமைக்கு எதிராக 30 படைப்பிரிவுகளாக குறைந்துள்ளன என்பது உடனடியாக சரி செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. அது 20 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் செய்யப்படவில்லை. தேஜஸ் திட்டத்தில் IAF முழுமையாக முதலீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட காலக்கெடுவை சந்திக்க அதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். தேஜஸ் MK2 மற்றும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA ஆகியவற்றின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான குறைபாடு உள்நாட்டு விமான என்ஜின் இல்லாதது ஆகும். விமான என்ஜினின் உள்நாட்டு மேம்பாட்டிற்காக GE அல்லது சஃப்ரானுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பல நடக்கின்றன. இது பலனளிக்க நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் இடைக்காலமாக MRFA பல் செயற்பாட்டு போர் விமானத்தை புறக்கணிக்க முடியாது. உள்நாட்டு தேஜஸ் MK2 மற்றும் AMCA திட்டங்கள் ஒரே நேரத்தில் இயங்கும் போது அதன் தூண்டல் திறன் ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறது. திட்டம் வெற்றி பெற உயர்மட்டத்தில் பங்குதாரராக IAF ஈடுபட வேண்டும் என்ற குரல்கள் இப்போது அதிகம் ஒலிக்க தொடங்கி உள்ளன. விமான எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் விமான முன்னறிவிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு, அதாவது AWACS மற்றும் AEW&C ஆகியவற்றில் கடுமையான பற்றாக்குறை IAF-இன் போர்த்திறனில் மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது. முன்பு ஏர் இந்தியா நிறுவனத்தின் 4 பழைய Airbus A321 விமானங்கள் IAF இருப்புக்கு மாற்றப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு 2 விமானங்களின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளது. உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு வளர்ச்சிக்கான திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொருத்தமான பட்ஜெட் ஒதுக்கீடுகளுடன் விரிவான பாதையில் வைக்கப்பட வேண்டும். அது நிதியமைச்சின் கைகளில் உள்ளது. கூடுதலாக AEW&C-க்காக 6 விமானங்கள் வாங்குவதில் வேகம் போதாது என்கிறது இந்திய விமானப்படை. வானில் எரிபொருள் நிரப்பும் விமானத்திற்கான தேவை IAF-ஆல் கணிக்கப்பட்ட பல ஆண்டுகளுக்கு பின்னர் தேவையை ஏற்றுக்கொள்வதற்கான AON பிப்ரவரி 16ஆம் தேதி வழங்கப்பட்டது. மூலதனம் கையகப்படுத்தும் நடைமுறை ஆயுதப்படைகளின் அவசர தேவைகளுடன் ஒத்துப்போவதில்லை. ஆனால் அந்த நடைமுறையை மாற்றுவது இந்த அரசாங்கத்திற்கும் கடினமான காரியம். உள்நாட்டு வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் பாதுகாப்பு கையகப்படுத்தல் நடைமுறை DAP 2020 பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்படாத காலக்கெடுவுடன் உள்ளது. நிதியமைச்சின் இடைவிடாத தாமதங்கள் மற்றும் விரும்பிய காலக்கெடுவை சந்திக்க பொறுப்புக்கூறல் இல்லாமை ஆகியவை தாமதங்களுக்கு காரணமாக இருக்கலாம். விரைவாக செயற்படுவதற்கு DAP-ஐ மதிப்பீடு செய்ய வேண்டிய அவசர தேவை உள்ளது. உதாரணத்திற்கு, ஜனவரி 2016ஆம் ஆண்டு பதான்கோட் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் உணரப்பட்ட ஒருங்கிணைந்த சுற்றளவு பாதுகாப்பு அமைப்பு IPSS-இன் தேவையை செயற்படுத்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாகிறது. உள்நாட்டு உற்பத்தியின் தேவையை பூர்த்தி செய்ய தனியார் துறை படிப்படியாக உயர்ந்து வருவது நம்பிக்கை ஊட்டுகிறது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருந்தால் இப்போது தன்னிறைவு ஏற்பட்டிருக்கும். மறுபுறம் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களிடம் வேரூன்றிய அரசாங்க பணி கலாச்சாரத்தை மாற்ற முடியாது. காரணம், மற்ற அரசாங்க பணி போலவே இதுவும் உள்ளது. அது ஒரு பணி கலாச்சாரம். அதில் தாமதம், அலட்சியம், பணி உத்தரவாதம், தொழிற்சங்கம் என்று அரசாங்க பணி இலக்கணங்கள் உள்ளன. DPSU-களை பெரு நிறுவனமயமாக்க வேண்டிய அவசியம் காலத்தின் தேவை. கூடுதலாக ஒரு தனியார் பொது கூட்டாண்மை மாதிரியை DPSU-கள் மேலும் மேலும் தனியார் துறைக்கு அவுட்சோர்சிங் செய்வதன் மூலம் உருவாக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் அனைத்தும் தனியார் துறையின் கைகளுக்கு போனால் எல்லாமே வேகமாக நடக்கும். இராணுவ நவீனமயமாக்கல் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். மேலும் திறனை உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு அர்ப்பணிப்பு, உறுதிப்பாடு மற்றும் நிதி செலவு தேவை.